கரண்டி வளையுது. ஷார்ட்ஸ். ஐயோ எனக்கு தான் ஜெம்ஸ் வேணும். ஐயோ எனக்கு தான் ஜெம்ஸ் வேணும். டேஸ்ட் வைஸ் இதுதான் நல்லா இருக்கு. அதுல ஒரே ஒரு மைனஸ் சீரகம் மிட்டாய் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சேலஞ்ச், ஐஸ்கிரீம் டெக்கரேஷன் சேலஞ்ச். இது வந்து பாத்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம்ல வந்து வெனிலா ஃப்ளேவரும் இது என்ன பட்டர்ஸ்காட்ச் வெனிலா இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இதை வச்சு ரெண்டு பேருமே வந்து டெக்கரேஷன் பண்ண போறோம். இந்த டெக்கரேஷனுக்கு தான் இவ்வளோ ஐட்டம்ஸையும் வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல. இது எல்லாத்தையும் வச்சு டெக்கரேட் பண்ணி யாரோட ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஓகே, ரெடியா? ஓகே. உங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? பட்டர்ஸ்காட்ச் வேணுமா வெனிலா வேணுமா? பட்டர்ஸ்காட்ச் தான் எங்க போறது? பட்டர்ஸ்காட்ச். சரி ஓகே, எனக்கு வெனிலா ரெடி. ஸ்டார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஓபன். இது வந்து பார்க்க செம்மையா இருக்கு. வெனிலா எப்பவுமே ஃபேவரட். ஆனா பட்டர்ஸ்காட்சும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பூன் வளைஞ்சது கன்ஃபார்ம். ஓ கை போச்சு. அதுல என்ன இருக்கு உள்ள? ஆல்ரெடி அவளுக்கு ஏதோ நட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் நட்ஸ் வாங்கலாம்னு நினைச்சேன், வாங்கல. இங்க பாருங்க, என்னோட ஐஸ்கிரீம் எவ்வளவு தெரியுமா? 240 rupees. அவளோட ஐஸ்கிரீம் எவ்வளோ? 80 rupees. இங்க பாத்தீங்கன்னா என்னோடது 240, அவளோடது 280. இதுலயே வந்து என்னை ஏமாத்தி போங் பண்ணிருக்கா. பார்க்கலாம் யார் வந்து சூப்பரா டெக்கரேஷன் பண்றாங்க. ஓகே, இங்க பாருங்க, என்னோடது பியூர் வெனிலாவா இருக்கு. அவ பிளான் பண்ணி எடுத்துட்டா. இங்க பாருங்க, உள்ள நட்ஸ் எல்லாம் போட்டு இப்பவே பார்க்க சூப்பரா இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜெம்ஸ், ஓரியோ பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரௌனி ஸ்டிக், அப்புறம் வந்து ஷார்ட்ஸ், தேன், ஹரிஷியஸ் சிரப்பு, அப்புறம் டைரி மில்க் சாக்லேட், கிட்கட் சாக்லேட், இந்த எக்ஸெட்ரா எல்லாத்தையும் வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ வந்து ரெண்டு பேப்பர்ல எழுதி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது என்னன்னே தெரியல. சரி, ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இதை போட்டுட்டு 2 எடுக்கிறோம். யாருக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு இதுலயாவது நல்லதா கொடு. லாலிபப்பா? சீரக மிட்டாய். அது எப்படி எடுத்து குத்தி வைக்கவா போற? ஓப்பனிங். எனக்கு நட்ஸ் இல்லைங்கிறதுனால சீரக மிட்டாய் வாங்கிட்டு இருக்குது. ஆனா 2 பேக்கெட் சீரக மிட்டாய் வாங்கிட்டு வந்தானே, எதுக்கா இருக்கும் எனக்கு தெரியல. இதோட டேஸ்ட் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, அதனால கம்மியா போடுறேன். வாவ், கம்மியா இருக்கு. கரண்டி வளையுது. ஐயோ, நான் இந்த ரெண்டுத்தையும் எந்த சந்தில நிக்க வைப்பேன்? நல்லாவே இல்லை. ஓகே, ரெடியா? ஃபைனலா ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரெடியா? கடைசியா குத்த வேண்டியது ஓப்பனிங்கே குத்தி வச்சிருக்கா. சரி ஓகே, நெக்ஸ்ட் எடுத்துக்கலாமா? எங்கடி சொல்லணும்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்க. இது என்னது? இது ப்ரௌனி ஸ்டிக். எனக்கு தான். வாவ், பார்க்கலாம் இன்னைக்கு யார் வந்து சூப்பரா செய்ய போறோம். இது எங்க பிரிக்கவே முடியலையே. உள்ள ஓடி போச்சு. வாவ், செம்மையா இருக்கே. இது நோய் டென்ஷன் ஆயிட்டா. எது? போதுடா. அதுக்கடா அப்படி பண்ணி வச்சிருக்க. எனக்கு என்ன, சரி நல்லா விளையாடி போனா எனக்கு தானே நல்லா சூப்பரா இருக்கும். இல்ல, இந்த மாதிரி யாருக்கு நல்லா இருக்குன்னு கடைசியா தான் காட்டணும். யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. அடுத்து இதெல்லாம் கவர்லாம் எடுத்து வைமா, பிளேட்டும் சேர்த்தி தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இது என்னது? எதுவும் தெரியல. டைரி மில்க். எனக்கு என்ன, கிட்கேட். கிட்கேட். அச்சோ, ஆல்ரெடி இந்த குச்சி வேற இருக்குது. நான் கிட்கேட் வேற எங்க வைப்பேன்? இதுல என்னன்னா, இந்த ஸ்டிக் அவளுக்கு வந்திருக்கணும், அந்த கியூப் எனக்கு வந்திருக்கணும். மாத்தி மாத்தி வந்துருச்சு. ஐ திங்க் நான் உடச்சினாலும் யூஸ் பண்ணிக்குவேன்.
ஐயோ அது கூட பார்க்க படிக்கலாமா அது சரி எப்படி இது பண்ணுவேன் ஓகே ஓகே என்னாச்சு சரி நெக்ஸ்ட் வச்சிட்டேன் நெக்ஸ்ட் ஒன் என்னடா போட்டோன்னே எடுத்துட்டே இருக்கிறேன் ஜெம்ஸ் ஷார்ட்ஸ் ஐயோ எனக்கு தான் ஜெம்ஸ் வேணும் ஐயோ எனக்கு தான் ஜெம்ஸ் வேணும் ஷார்ட்ஸ் போட்டோம்னா எப்படி இருக்கும்னு தெரியலையே இங்க இருக்குதா பிளேட்டுக்கு பவுலுக்குள்ள போட இடம் தானே எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கா புடடி கத்திரி எனக்கும் ஷார்ட்ஸும் சாக்லேட்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும் மேடம் கத்திரிக்காய் கொடுங்க மேடம் போட்டது தெரிச்சு பக்கத்து பிளேட் வரைக்கும் வந்துருக்குது நம்பரை இங்கேயோ ஒரு முட்டாய் ஓடிடுச்சு ஆனா இது எல்லாத்துக்குலயும் ஐஸ்கிரீம் எங்க இருக்குதுன்னு தெரியாம ஓகே நெக்ஸ்ட் என்னடி தூக்கி போட்டா புஷ்ன்னு எடுத்துட்டா ஓயோ ஹைட் அண்ட் சீக் இது நான் எங்கிட்டு வைப்பேன் பேசாம ஒரு பெரிய கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாமோ எனக்கு 3 போதும் எப்படி இருக்கு இனி எனக்கு லாலிபாப் வேண்டாம் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னது ஹரிஷீஸ் வாவ் டேய் எனக்கு நல்லா பிச்சு கொடுங்க என்னால பிக்க முடியல ஒட்டுமொத்த சாக்லேட்டும் இதுலயே இருந்தா எங்க வெட்டுறதுன்னே தெரியாம வெட்டி வச்சிருக்கனே சளி பிடிச்சிக்கும் என்னதே சளி பிடிச்சிக்கும் தேன் போட்டு சளி பிடிச்சுக்குமாமா இந்த ஓய்வை நிக்கவே மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்ச அதான் நல்லா இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஓகே காட்டு வந்து காட்டு எங்கடி இருக்குது ஐஸ்கிரீமு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோடதுலேயே ஆல்ரெடி நட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா செம்மையாக இருக்குது ஆனாலும் வச்சு சூப்பராக கலர் கலராக தான் ரெடி பண்ணியிருக்கா பவுல் சைடில் எப்படி இருக்கு வாவ் செம்ம டெலிசியஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கவே கலர் கலராக ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்னோடது யாருது பார்க்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குன்னு சொல்லுங்கள் சைடில் நம்மளது வெறும் சாக்லேட்டு சீரக மிட்டாய் மட்டும்தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் மொத்தமாக சாக்லேட் மட்டும்தான் இருக்குது அதுலேயும் ஒன்று ஆமாம் எல்லா ஃப்ளேவரும் சாக்லேட் தான் அந்த சீரக மிட்டாய் மட்டும்தான் கலரு ஆனால் நம்மளால் அப்படி இல்லை எல்லா கலரையும் மிக்சிங் அடிச்சு விட்ருக்காங்க ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
2 பேர் டெக்கரேஷன் பண்ணதையும் ஆப்போசிட்டா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகே, ஐ அம் சோ ஹாப்பி. ஹாப்பியா? இது ஐஸ்கிரீம் செம்மையா இருக்கும். ஆனா இதுக்குள்ள இங்க பாருங்களேன், இது எல்லாத்தையும் ஊத்தி வச்சிருக்கா. இவங்களுக்கு மெல்ட் ஆனா கப்புக்குள்ளேயே இருக்கு. கப்பு ஊட்டி எல்லாம் வெளியே வந்துச்சு. அதானே மெல்ட் ஆனா எப்படி கப் விட்டு வெளியே வருது. இங்க பாருங்க, டன் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செம்மையா இருக்கு. அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்குள்ள என்னென்னமோ போட்டிருக்காளே. ஆனா உள்ள சீவும் டைம்க்கு தான் வேற மாதிரி ஒரு டேஸ்ட் கொண்டு போயிடுச்சு. டைரி மில்க் ஜெம்ஸ் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் இதுதான் நல்லா இருக்கு. அதுல ஒரே ஒரு மைனஸ் சீரக மிட்டாய் தான். இதுல உள்ள ஒரு இதுக்கும் வந்து அந்த ஒரு கிரன்ச்சினஸ் வந்து செம்மையா இருக்கு. இது வந்து ஐஸ்கிரீம்லயே இருக்கு. அதுக்குள்ளே எனக்கு நட்ஸ்லாம் இருந்துச்சு. செம்ம சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தொண்டையில இங்க வரைக்கும் சும்மா ஐஸ்கிரீம் வச்சுமா அப்படியே வளவளன்னு சாப்பிட்டு செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருந்தது. எனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு யாரோட ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே மம்மி, இது வந்து எல்லாமே ஃபுல்லா சாக்லேட்டாவே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கலக்கலவா வெண்ணிலா கூட சாக்லேட். அதை தவிர எனக்கு எதுவுமே நான் செலக்ட் பண்ணதுல எதுவுமே வரல. அப்போ சீரக மிட்டாயி அது ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லலாம். சாப்பிடும்போது நல்லாவே இல்லை. ஷெஃப் வந்து ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு 2 ஐஸ்கிரீம்ல எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு, பார்க்க எது டெலிஷியஸா இருந்துச்சு அப்படின்னு என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டைம் தட்டிக்கோங்க. ஓகே ஓகே. டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நாங்க மீதி ஐஸ்கிரீம் போய் பார்க்குறோம்.